நேற்று 3ஆம் தேதி ஸ்கூல் 4 மணிக்கு விட்டாங்க. உள்ளே வந்தேன். அப்போ ராகுலுங்கிற பையன் வந்து எனக்கு வந்து பழக்கம். அவன் ராமச்சந்திரன். என்னை பார்த்தது வண்டி ஆப்போசிட்டில் வந்தான். என்னை பார்த்து வண்டி எடுத்துகிட்டு வந்து எங்கடா போகிறேன்னு கேட்டான். நான் வீட்டுக்கு போகிறேன்டா. நடந்து போறியா? ஆமாம் நடந்து போகிறேன். சரி வண்டி பார்க்க நான் விட்டு வரேன். சொந்த ஊர் தூத்துக்குடிங்க. இங்கே வாடகைக்கு இருக்கேன். அப்படியா? தூத்துக்குடிக்காரன் நீ? ஆமாம். இல்லை சார், நான் வந்து சட்டை பட்டன் திறந்து வச்சுருக்கேன். நான் தான் சட்டை பட்டன் திறந்து வச்சுருக்கேன். இருக்குது சட்டை பட்டன் திறந்து வச்சுருக்கேன். காற்று வரல. சட்டை இல்லை ஒருத்தர் வேணாம் அவருன்னு சொல்லிட்டேன். வேணும் பரவாயில்லைங்க அவருக்கு முடியுமா முடியாது வேணும் இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு ஆரம்பிட்டு வந்து ஒரு ஆள் அடிக்க ஆரம்பிச்சான். திருவிழா அடிக்க ஆரம்பிச்சான். சுற்றி யூனிபாட்டில் கட்டையில் எல்லாருக்கும் முடிய படுக்க வச்சு அடிக்க ஆரம்பிச்சான். வழிநாள் கற்றுங்க இந்த இதெல்லாம் முன்னாடி அடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல அந்த இதெல்லாம் குத்தி முதுகு ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டாங்க. அது எல்லாத்தையும் போய் சொல்கிறேன். ராம்ஜி அடிச்சான் அப்படின்னு சொல்கிறேன். நீ சொல்ல மாட்டேன்னு சொல்கிற யார் யாரும் சொல்லிதான் ஆகணும். யார் பழக்கம் வச்சுருக்கு யாராச்சும். என் பையன் ஸ்கூலுக்கு நேற்று போயிட்டு வர வழியில் 2 பேரும் வந்து கடத்தி கொண்டு போய் நீ என்ன ஆளுன்னு சொல்லி நடிச்சிருக்காங்க. என் பையன் தூத்துக்குடியில் உள்ள ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்கான். அப்போ நாடாக இருந்தால் நீ சட்டைப்பட்டின அவுத்து விட்டு நிற்பியான்னு சொல்லிட்டு அவனை காட்டுக்குள்ளே கொண்டு போய் வச்சு 6 பேர் சேர்ந்து கல் கட்டை கம்பு வச்சுலாம் அடிச்சிருக்காங்க. அடித்து இனிமேட்டு நீ நாடார்னு தோரணையாக நிற்கக்கூடாது, இனிமேட்டு எங்கள் முன்னாடி நின்று பேசக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அடித்து என் பையன் மயங்கி வந்து அவனை திரும்ப மயக்க தெளிஞ்சு அடித்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் இறக்கி விட்டு போயிருக்கானுங்க. நான் எனக்கு என் பையன் வந்து சொன்ன பிறகு நான் கொண்டு வந்து ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கேன். 2 நாளாக ஆச்சு அட்மிட் பண்ணி. இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் போலீஸும் எடுக்கல. ஹாஸ்பிட்டலையும் இன்ன வரைக்கும் அவனுக்கு என்னாச்சுன்னு கூட இது பண்ணல. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இன்றைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பொதுவாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களிலிருந்து பிழைப்பு தேடி சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை போன்ற பெரிய நகரங்களுக்கு புலம்பெயர்ந்து வந்து இங்கே வந்து ஏதோ தொழிலை பார்த்து அவங்களுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு இது இன்னைக்கு இல்லை, இது ஆண்டாண்டு காலமாக அந்த காலத்திலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. இங்கே வர்றவங்க ஒரு தொழிலை தொடங்கி ஒரு கடையை நடத்தி இல்லை ஏதாவது ஒரு வேலை பார்த்து ஏதோ ஒரு செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றுவாங்க. ஆனால் அப்படி வர்றவங்க சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் இருக்குது பார்த்தீங்களா, குறும்பூர்லேருந்து செந்தில்குமார் தேவி அப்படிங்கிற ஒரு ஜோடி புலம்பெயர்ந்து திருச்சிக்கு வராங்க. திருச்சியில் வந்து பிராட்டியூருங்கிற ஊரில் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அங்கே தொழில் பண்ணுறாங்க, குடும்பத்தை நடத்துகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் பேர் கிஷோர். அவன் +2 படிச்சுட்டு இருக்கான். கடந்த 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அவன் ஸ்கூல்லேருந்து வெளியே வர்றான். வந்த உடனே அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் ராகுல்னு ஒருத்தன் பைக்கில் வரான். வந்து என்ன கிஷோர் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா நான் வீட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு. அப்படியா சரி வா நம்ம அப்படியே வெளியே போயிட்டு நம்ம அப்படி போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றான். அவன் கூட இன்னொரு பையனும் ஒருத்தன் பைக்கில் இருக்கான். 2 பேர் இருக்காங்க. உடனே சரி வா அப்படின்ட்டு இவன் சரி நண்பன் கூப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இந்த பைக்கில் ஏறி போகிறான். பேசிகிட்டே போகிறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். வண்டி வந்து மேலே கொத்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகுது. அந்த ஊரில் ராம்ஜி நகர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத கொஞ்சம் அதாவது காட்டு போயின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஏரியாவுக்கு அந்த பையனை கூட்டு போகிறாங்க. அவன் கேட்குற என்னடா அங்கே கூட்டு போகிற, எங்கே போகிறோம் நம்ம, ஏன் இங்கே கூட்டு வந்திருக்கேன்னு கேட்குறான். இல்லை உட்காந்து கொஞ்சம் நாள் பேசிட்டு போவோம் அப்படின்ட்டு இந்த பையன் சொல்கிறான் ராகுல். அங்கே போன இடத்துல ஒரு 6 பசங்க அங்கே இருக்கிறாங்க. உடனே இவன் யாரா இவன் கேட்குறாங்க. இல்லை வா உட்காந்து பேசுவோம் சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 6 பேரில் எல்லாரும் கிட்ட வந்து யாரா நீ, எந்த ஊர்ரா உனக்கு, என்ன பண்ணுற நீ அப்படின்னு அவனை மிரட்டுறாங்க. யாரை? கிஷோரை. உடனே கிஷோரை சொல்கிறான் நான் வந்து திருச்சி பிராட்டியூருங்கிறான். டேய் நான் பிராட்டி அவன் சொந்த ஊரை கேட்குறேன்டா, இந்த ஊரை கேட்கல, அவன் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்குறான். அப்போ தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூர் எங்கள் ஊர் அப்படிங்கிறான்.
என்ன ஜாதிடான்னு கேட்குறான். அவன் உடனே நான் நாடார் அப்படிங்கிறான். ஓ நாடார்னா மேலே சட்டப்பட்டனை கலத்திட்டு கெத்தா போவியா நீ, அந்தளவுக்கு உனக்கு தில்லு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அவனே இல்லைண்ணே நான் சட்டப்பட்டனை இப்போ தான் ஸ்கூல் விட்டு வெளியே வரும்போது தான் சட்டப்பட்டனை கலத்துனேண்ணே, கொஞ்சம் புழுக்கமாக இருந்துச்சு அதனால் கலத்துனேன் அந்த மாதிரி அவன் சொல்கிறான். நீ என்னடா பெரிய இவனா நீ, இந்த சட்டையை கழுத்திட்டு கெத்து காட்டுறதுனா நீ உங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை வச்சுக்கணுன்னே இங்கெல்லாம் அந்த காட்டாத அப்படின்னு சொல்கிறான். இல்லைண்ணே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே, அப்படிலாம் நான் பண்ணுறது இல்லைன்னு இருக்கான். உடனே அதில் 6 பேரில் ஒருத்தன் பலாரம் அவன் கன்னத்தில் அடிக்கிறான். என்னண்ணா பேசிகிட்டே இருக்கீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா, நீ என்னடா அங்கேருந்து இங்கே வந்துக்கிட்டு ரொம்ப கெத்து காட்டிட்டு ஸ்கூலில் வந்துட்டு சட்டையில் பட்டன் போடாமல் பெரிய நீ இவனா நீ அப்படின்ட்டு பேசுகிறாங்க. உடனே இந்த கிஷோர் சொல்கிறான், ராகுல் என்னடா நீ பேசுகிறதானே கூப்பிட்டு வந்தா இப்படியெல்லாம் சேர்ந்து நீ அடிக்கிறாங்களே அப்படின்னு அவன் நண்பனை பார்த்து கேட்குறான். அவன் நண்பன் ஒன்றும் சொல்ல முடியாமல் அவன் அமைதியாக நிற்கிறான். சட்டையை கலத்துடா அப்படிங்கிறான் அந்த இவனை கிஷோரை. இவனே வேண்டாண்ணா இருக்கட்டுண்ணே அப்படிங்கிறான். இல்லைடா கலத்துடா சட்டையை அப்படிங்கிறான். கலத்துலன்னா அவன் 2 பேர் அடிக்கிறான். கலத்துனோடனே இவன் அடித்த வலி தாங்க முடியாமல் சட்டையை கலத்துறான். சட்டையை கலத்தி தூர போட்டான். முட்டங்கால் போடுறா அப்படிங்கிறான். உடனே இவனும் பயந்து போய் அடிப்பாங்க அப்படின்ட்டு திரும்ப முட்டங்கால் போடுறான். முட்டங்கால் போன உடனே ஒரு பெரிய கல்லை கையில் கொடுத்து கையை மேலே தூக்குடா கையை அப்படிங்கிறான். இவன் முட்டங்கால் போட்டு கையை மேலே தூக்கிட்டு அந்த கல்லை கையில் கொடுக்குறான். கல் கீழே விழுந்துச்சு, அடி பின்னிடுவேங்க. இங்கே நிற்கிற 3 பேர், இந்த பக்கத்தில் உள்ள 3 பேர் என்ன சொல்கிறான், கல்லை தூக்கி வச்சிங்கன்னா நான் ஒன்று அடிப்பேன், கல்லை பேசாமல் கீழே போடுங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். உடனே இவன் கல்லை கீழே போடலன்னொன்னே இவன் இந்த பக்கத்தில் உள்ள 3 பேர் அடிக்கிறான். கையில் பிராந்தி, ஏதாவது பீர் பாட்டில், கம்பு, கட்டை, கையில் என்னென்ன கிடைக்கோ அதை வச்சு அவனை அடிக்கிறானுங்க. இந்த பக்கத்தில் உள்ள 3 பேர் கல்லை கீழே போட்ட உன்னை உதப்பன்னு அவன் அடிக்கிறான். 2 பக்கமும் அவனை போட்டு அடிக்கிறாங்க. அவன் வேறு வழி இல்லாமல் கீழே போட்டு கீழே தள்ளி விட்டு அவனை படுக்க வச்சு மேலே மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அவன் அடி தாங்க முடியாமல் கதறான், கத்துறான். என்னை விட்டுருங்க நான் ஊருக்கு போயிடுறேன், நான் அப்படிலாம் யாருக்குமே நான் இன்னும் பண்ணல அப்படின்னு அவன் ஏதோ சொல்கிறான். இல்லை, அவங்க தொடர்ந்து அவனை அடிச்சிட்டு இருக்காங்க. அடி ஒரு காலம் தாங்க முடியாமல் ரொம்ப ஓடிடலாமான்னு பார்க்குறான். உடனே ஒருத்தன் கத்தியை காட்டி மிரட்டுறான். கபார் எங்களை தப்பிச்சு ஓடினேன் உன்னை நான் குத்திடுவேன், கொலை பண்ணிடுவேன், பார்த்துக்கோ, செத்துருவே நீ அப்படின்னு சொன்னோன்னே அவன் பேசாமல் உட்காந்துருக்கான். பேசிகிட்டே அந்த 6 பேரும் அவனை போட்டு அடிக்கிறாங்க. அதில் ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அவன் செருப்பு காலோடு அவன் கன்னத்தில் இந்த காது பக்கத்தில் ஓங்கி ஒரு மிதிக்கிறான். மிதிச்சோடனே அவன் தூர போய் விழுறான். விழுந்த உடனே எரிஞ்சு பார்க்கான், காதுலேருந்து ரத்தம் வருது. இந்த பக்கம் கண்ணில் குத்துறான். ஒருத்தன் பெட்டரில் அடிக்கிறான். இஷ்டத்துக்கு அவனை ஒரு சின்ன பையனை, ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை ஒரு 6 பேர் சேர்ந்து அடித்தா என்ன ஆகும்? கத்துறான். யாருக்கு அவனை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. கூட வந்த நண்பன் ராகுல் அவனால் ஒன்றும் பண்ண முடியல, அவன் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இது என்ன நாடா இல்லை என்ன நடக்குதுங்க நாட்டில்? அவங்க அந்த 6 பேருமே மாற்று ஜாதியை சார்ந்தவர்கள், மாற்று இனத்தை சார்ந்தவங்க. அதுக்காக இவனை நீ சட்டையில் பட்டன் போடாதேங்கிற ஒரு காரணத்துக்காக அவனை போட்டு இப்படி அடிக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து இவங்களே அந்த பையனுடைய முகத்தை கழுவிட்டு கூட்டு போகிறாங்க. இந்த ராம்ஜி நகர் தாண்டுற வரைக்கும் அழக்கூடாது, நீ பேசாமல் என் கூட வரணும், நீ போகும்போதே அழுதுகிட்டே ஏதாவது சத்தம் கொடுத்துட்டு போனீங்கன்னா உடனே கொன்னுருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டி அவனை பயங்காட்டி அவனை கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஊரில் வீடு இருக்குது பாருங்கள், பிராட்டியூர், அங்கேயே கூட்டு போகிறான். கூட்டு போய் அந்த பிராட்டியூரில் அவன் வீட்டில் போய் அவனை இறக்கி விட்டுட்டு இவங்க போயிடுறானுங்க. இந்த பையன் அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போகிறான். அவங்க அம்மா என்னப்பா ஏன் அழுதுட்டு வர என்னன்னு கேட்குறாங்க. கண்ணெலாம் வீங்கி இருக்குது, கண்ணு பக்கம் ரத்த கட்டி இருக்குது, முகத்தில் அங்கங்கே காயம், முதுகில் காயம், என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே இது நல்லா இல்லைப்பா, வா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலான்ட்டு அவனை உடனே ஜிஹெச்சு கூட்டு போகிறாங்க. ஜிஹெச்சு கூட்டு போய் அவனை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி நடந்த சம்பவம், தேதி 5 ஆச்சு. இது வரைக்கும் ஜிஹெச்சில் ஒரு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கொடுக்கல. 10ஓட 11 அவன் இருக்கான். சரி, ஒரு அடிபட்டு ஒருத்தன் வந்திருக்கானே, வந்தால் முதல்ல அது போலீஸில் சொல்லணும், போலீஸ் இது கேஸ் ஆகும், போலீஸ் விசாரிக்கணும், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, ஏன்பா உன்னை யார் அடித்தா, என்ன பிரச்சனை அப்படின்னு போலீஸ் கேட்கணும். இது வரைக்கும் போலீஸும் வரல. ஆனால் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மரியாதை இல்லை. 3 நாள் ஆச்சு.
இன்னும் வந்து அவங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, உன்னை அடித்தது யார், என்ன பிரச்சனை, நீ ஸ்கூலுக்கு தானே போன, எதுக்கு அங்கே ராம்ஜி நகருக்கு உன்னை யார் கூப்பிட்டு போனா, எத்தனை பேர் கூப்பிட்டு போனாங்க, கூப்பிட்டு போய் என்ன பண்ணாங்க, உன்னை என்ன கேட்டாங்க, நீ எதுவும் சொன்னியா, இல்லை உனக்கு அவங்களுக்கு ஏதாவது முன் விரோதம் இருக்கா, இப்படி பல கேள்விகள் பல இதெல்லாம் போலீஸில் கேட்பாங்க இல்லையா, அது கேட்கல. ஏன் என்னாச்சு, ஏன் கேட்கல? இந்த பிரச்சனை வந்து அதாவது ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவன் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவனை குறி வச்சு தாக்குற மாதிரி தாக்குறாங்க. அதாவது தென் மாவட்டங்கள்லேருந்து பொழைப்பு தேடி செங்க மற்ற நகரங்களுக்கு வந்தால் அவங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு அவங்க நினைக்கிறாங்க தெரியல. அவங்க வந்து குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய தொழிலை மாற்றி ஏதாவது வேறு ஏதாவது பண்ணி நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும், நல்ல உயர படிப்பு வேணும், அவங்களுக்கு இலவாக்கடை இருக்கணும், ஒரு எண்ணத்தில் தான் இங்கே மெட்ராஸுக்கு வராங்க, மதுரைக்கு வராங்க, திருச்சிக்கு வராங்க, கோயம்புத்தூருக்கு வராங்க. ஆனால் வந்த இடத்துல இந்த பிரச்சனைகள், அது ஸ்கூலில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாற்று இனத்தவர் ஒரு இனத்தவருக்கும் இன்னொரு இனத்தவருக்கும் குழப்பங்கள் பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. கையில் கயிறு கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ சமீபத்தில் வந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக தென் மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்கள குறி வச்சு தாக்குற மாதிரி தாக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, தமிழக அரசு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமா, அந்த கிஷோருங்கிற மாணவனுக்கு நீதி கிடைக்குமா, அவன் என்ன தவறு செய்தான், அவங்க அம்மாட்ட கேட்டால் அவங்க அம்மா தேவிங்கிறவங்க நாங்கள் கஷ்டப்பட்டு இங்கே வந்தோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஆனால் இது வரைக்கும் ஜிஹெச்லேயும் அவங்களுக்கு தெரியும், காவல்துறையும் தெரியும், எங்களுக்கு எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்ணீர் விட்டு கதறாங்க. தமிழ்நாட்டில் சமீப காலமாக இப்போ நடந்து வந்துட்டு இருக்கின்ற இந்த ஜாதி ஒரு ஜாதியை சொல்லி இன்னொரு ஜாதிக்காரன் அடிக்கிறதும் திட்டுறதும் பேசுகிறதும் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும். காவல்துறை இந்த மாதிரி கயவர்களை பிடித்து அடக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கை, எல்லாருடைய வேண்டுதல். நாமும் அதைத்தான் சொல்கிறோம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.